விலை ஒரே நாளில் சவரனுக்கு 2200 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 74,320 ரூபாய்க்கு விற்பனை. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோட்டையை இன்று முற்றுகையிடப் போவதாக அறிவித்த மாற்றுத்திறனாளிகள். போராட்டத்திற்காக திரண்டவர்களை கைது செய்த காவல்துறை. சுவாச கோளாறால் பாதிக்கப்பட்டு இருந்த போப் இதய செயலிழப்பு மற்றும் பக்கவாதத்தால் உயிரிழப்பு. வாட்டிகன் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. மறைந்த போப்பிற்கு சட்டப்பேரவையில் இரங்கல் தீர்மானம். 2 நிமிடங்கள் எழுந்து நின்று எம்எல்ஏக்கள் மரியாதை. பெருந்தகைக்கு மரியாதை செலுத்தும் வகையிலும் மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். போப் பிரான்சிஸ் மறைவை ஒட்டி இந்தியாவில் 3 நாட்கள் துக்கம் அனுசரிப்பு. தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படும் என மத்திய அரசு அறிவிப்பு. ஏப்ரல் 27 ஆஜராகுமாறு தெலுங்கு நடிகர் மகேஷ் பாபுவுக்கு சம்மன் அனுப்பிய அமலாக்கத்துறை. கடந்த வாரம் சோதனை நடந்த கட்டுமான நிறுவனங்களின் விளம்பரங்களில் நடிக்க பணம் வாங்கியதால் நோட்டீஸ். ஆந்திராவில் இருந்து மாநிலங்களவை உறுப்பினராக அண்ணாமலையை தேர்வு செய்ய இருப்பதாக தகவல். தெலுங்கு தேசம் கட்சியுடன் பாஜக மேலிடம் ஆலோசனை. நீலகிரியில் இன்று முதல் 5 இடங்களில் மட்டுமே இ-பாஸ் சோதனை. போக்குவரத்து நெரிசலை குறைக்க மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு. திருப்பூர் கோயம்பாளையத்தின் பெண்ணை பின்தொடர்ந்து வந்து கேலி செய்தவரை நைய புடைத்த கணவர் மற்றும் தந்தை. கற்களை கொண்டு தாக்கியதுடன் சாலையில் தரதரவெனவும் இழுத்துச் சென்றனர். கோடநாடு வழக்கு தொடர்பாக கோத்தகிரியைச் சேர்ந்த கர்சன் செல்வத்திடம் சிபிசிஐடி போலீசார் இன்று விசாரணை. வரும் 24ஆம் தேதி ஆஜராக சயானுக்கு மீண்டும் சம்மன். கரூரில் பட்டப்பகலில் அடுத்தடுத்து 2 வீடுகளின் கதவை உடைத்து ரொக்கப்பணம் கொள்ளை. காரில் வந்து கைவரிசை காட்டிய முகமூடி கும்பலுக்கு காவல்துறை வலைவீச்சு. உதகையில் வீட்டின் முன்பு புல்வெளியில் மனிதர்களைப் போல படுத்துறங்கிய யானை. பொதுமக்கள் வேடிக்கை பார்த்த நிலையில் யானை அதிகாலையில் எழுந்து வனப்பகுதிக்கு சென்றது. வாட்ஸ்அப் செயலியில் அடுத்த அப்டேட் கொடுக்கும் மெட்டா நிறுவனம். விரைவில் மொழிபெயர்ப்பு வசதி வரவுள்ளதாக தகவல். அமெரிக்க அதிபர் டிரம்ப் மீது வழக்கு தொடர்ந்த ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் நிதி உதவியை குறைத்ததால் முடிவு. உக்ரைனுடன் அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயார். ரஷ்ய அதிபர் புட்டின் அறிவிப்பு. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்னை அடையார் புற்றுநோய் மருத்துவமனையில் மறைந்த டாக்டர் வி. சாந்தா அவர்களின் சிலை மற்றும் நினைவு அருங்காட்சியகத்தை திறந்து வைக்கிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்போது மறைந்த டாக்டர் வி. சாந்தாவின் நினைவு அருங்காட்சியகத்தையும் சிலையும் திறந்து வைத்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, விவரங்கள்.
சிவரஞ்சனி சென்னை அடையாறில் இருக்கக்கூடிய புற்றுநோய் மருத்துவமனைக்கு முன்னாள் தலைவராக இருந்த சாந்தாவினுடைய மறைவுக்கு அவரை கௌரவிக்கும் விதத்தில் தற்போது மருத்துவர் சாந்தாவின் மார்பளவு திருவுருவ சிலை மற்றும் நினைவகத்தை தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்து பார்வையிட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக 12 படுக்கைகளுடன் புற்றுநோய்க்கான பிரத்யேக சிகிச்சையை வழங்க துவங்கப்பட்ட இந்த மருத்துவமனையானது தற்போது 635 படுக்கைகளுடன் ஏழை எளிய மக்கள் இலவசமாக குறிப்பிட்ட சில சிகிச்சைகளுக்கு மட்டுமே மிக குறைந்த கட்டணத்துல பயன்பெறும் வகையில் இந்த மருத்துவமனையானது தற்போது விளங்கி வருகிறது. இந்த அளவிற்கு ஒரு பெரிய அளவில் சர்வதேச அளவில் ஒரு பெரிய மருத்துவமனையாக கொண்டு வந்துள்ளதற்கு மிகவும் பாடுபட்டவர் மறைந்த சாந்தா அவர்கள். தொடர்ந்து அவரை நினைவுபடுத்தும் விதமாகவும் கௌரவிக்கும் வகையிலும் தற்போது அந்த மருத்துவமனையினுடைய வளாகத்தில் இருக்கக்கூடிய அவருக்கு மார்பளவு சிலையானது கட்டப்பட்டிருக்கின்றது. அந்த சிலையை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார். குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டுமே 15,000க்கும் மேற்பட்ட புதிய நோயாளிகளும் சுமார் 1,00,000க்கும் மேற்பட்ட பழைய நோயாளிகளும் இம்மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சையில் இருந்து வருவது வழக்கம். அந்த வகையில் தொடர்ந்து முத்துலட்சுமி ரெட்டியால் துவங்கப்பட்ட இந்த மருத்துவமனையானது தொடர்ந்து தலைவராக பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு மேலாக அடையாறு புற்றுநோய் மருத்துவ மையத்தில் தலைவராக இருந்தவர் மறைந்த டாக்டர் சாந்தா அவர்கள். அவரை கௌரவிக்கும் வகையில் இந்த மார்பளவு திருவுருவ சிலை என்பது தற்போது இன்றைய தினம் திறக்கப்பட்டிருக்கின்றது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லிபிகா. தனது மகனின் உடல்நிலை குறித்து அவதூறு பரப்பப்படுவதாக நடிகர் நெப்போலியன் தரப்பில் நெல்லை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ஆயிரத்து 1991 ஆண்டில் தமிழ் சினிமாவில் அறிமுகமான நெப்போலியன் தற்போது மனைவியுடன் அமெரிக்காவில் செட்டில் ஆகிவிட்டார். அவருக்கு ஜெயசுதா என்ற மனைவியும் குணால், தனுஷ் என்ற 2 மகன்களும் உள்ளனர். இதில் தனுஷிற்கு 4 வயதாகும் போது தசை சிதைவு நோய் தாக்கியது. இதற்காக அவர் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார். கடந்த நவம்பர் மாதம் இவருக்கும் நெல்லையை அடுத்த மூலக்கரைப்பட்டியைச் சேர்ந்த விவேகானந்தர் என்பவரின் மகள் அக்ஷயாவுக்கும் ஜப்பானில் திருமணம் நடைபெற்றது. இந்த நிலையில் தனுஷ் உடல்நிலை குறித்தும் அக்ஷயா குறித்தும் சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பப்படுவதாக நடிகர் நெப்போலியன் தரப்பில் நெல்லை காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளிக்கப்பட்டது. உயிருடன் இருக்கும் நெப்போலியனின் மகனை இறந்துவிட்டதாக சிலர் பதிவிட்டு வருவதாகவும் நெப்போலியனின் சகோதரர் வேதனையுடன் கூறினார். இதுபோன்ற பொய்யான தகவல்களை பரப்புவது ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளிகளுக்கும் சிகிச்சை அளிப்பவர்களையும் சோர்வடைய செய்கிறது. சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கும் மாற்றுத்திறனாளிகளையும் சோர்வடைய செய்கிறது. ஒரு குடும்பத்தில் இருக்கும் தனிப்பட்ட விஷயங்களை பேசுவதும் தவறான விஷயங்களை பொது ஊடகங்களில் கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் பேசுவதும் மிகவும் தவறானது. தவறான நியூஸ் பரப்புறாங்க, அது வேணும், அது போடக்கூடாதுன்னு சொல்லி எடுக்க சொல்லியிருக்கோம். ஒரு சில பேர் அப்படி பண்ணிருக்காங்க அப்படிங்கறத காமிச்சிருக்கீங்க. இல்லைங்க, எங்களுக்கு வந்திருக்கிறத வச்சு தான் கொடுக்க முடியும். எங்களுக்கு யார் யார் என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியாது. இதனிடையே தன் மகன் மீதான வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக நடிகர் நெப்போலியன் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் ஜப்பானுக்கு வருகை தந்த திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி தனது வீட்டிற்கு வந்து மகன் தனுஷ் மற்றும் மருமகள் அக்ஷயாவை வாழ்த்தியதாக தெரிவித்துள்ளார். தண்ணி கேட்டுட்டே இருந்தாங்க. அந்த மாதிரி வந்து வாயை வந்து வச்சுட்டு இருந்தது. அப்ப கேட்டாங்க பேர் என்ன காவேரியா. சில மணி நேரம் கருணாநிதி குறித்த பழைய நிகழ்வுகளை தாமும் கனிமொழியும் பகிர்ந்து கொண்டதாக நெப்போலியன் குறிப்பிட்டுள்ளார்.